ஈட்டணும் ஸ்லீப்பனும் போனெல்லாம் நோண்டணும். சிங்கிச்சிக்கா ஜிங்கிச்சிக்கா ஜிங்கிச்சிக்கா போனெல்லாம் நோண்டி விட்டு போர் அடிச்சா தூங்கணும். சிங்கிச்சிக்கா 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 ஈட்டணும் ஸ்லீப்பனும் போனெல்லாம் நோண்டணும். சிங்கிச்சிக்கா சிங்கிச்சிக்கா போனெல்லாம் நோண்டி விட்டு போர் அடிச்சா தூங்கணும். சிங்கிச்சிக்கா சிங்கிச்சிக்கா. என்னடா இன்னும் ஆலயமணி அத்தை வாயில இருந்து அடிக்கலையே நினைச்சேன், அடுத்த நிமிஷமே அடிச்சிருச்சே. அத்தை இதோ வர்றேத்த, இதோ வர்றேத்த. அண்டாவாய் எத்தனை நாட்டா அலறா பாரு. இந்த மாமியாருக்கு என்ன வேலை எவல்னா பொழுதே போகாது. எம்மா நீ கூப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆச்சு பத்தியா, இந்த மைனிக்காரி வரவே மாட்டேக்காவ. நீ சொல்றதும் சரிதான் டி, வர வர என் மருமக என்ன மதிக்கிறதே இல்ல. பின்ன இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிற? நீ கொடுக்கிற இடம் தான். மாமியார் கூப்பிட்டா அடுத்த நிமிஷத்துல மருமக வந்து நிக்க வேண்டாம்? ஏனாத்து ஏன் மாமியார் கூப்பிட்டா அடுத்த நிமிஷத்துல நான் வந்து நின்றுவேன். சரி இப்ப உன் மாமியார் கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன நீ என்கிட்டே வர்றீங்க? நீயே சொல்லு. நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், கூப்பிட்ட உடனே வந்து நின்றுவேன். நீ வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க, உன் மாமியார் கூப்பிட்டா எப்படி போய் நிப்ப? அதை சொல்லுடி சொல்லு. ஐயா இந்த மைனிக்காரிட்ட என் வாயை கொடுத்து நானே வாங்கி கட்டிக்கிட்டேனே. ஏத்த எதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தீங்க? அதுவா மருமகளே, மதியத்துக்கு என்ன சமைக்க போற? அது வந்துட்ட. அதெல்லாம் நீ வரையும் வேண்டாம் போகையும் வேண்டாம். சாதத்தை வச்சு சாம்பார் வடிச்சு அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல வச்சு போதும் போதும், இன்னைக்கு லஞ்சுக்கு இவ்வளவு போதும். என்னக்கா இது டெய்லி சாம்பார் ரசம் இதே தானா? வேற எதுவும் புதுசா வேண்டாமா? ஒரு மீன், ஒரு இறாலு, ஒரு ஆடு, ஒரு கோழி எல்லாம் வாங்கி கொடுத்தா குழம்பு வச்சு உங்களுக்கு வாய்க்கு ருசியா கொடுப்பேன்ல. ஓ மைனிக்கு திங்கணும்னு வாய் கொடு கொடுங்கு போல. சொல்லுங்க தே, ஊன்னு சொன்னா போதும், நானே கடையில போய் வாங்கி அந்த குழம்பு வச்சு தந்துடுறேன் தே. உங்க வாய் ருசி ருசிக்கும், மூக்கு மணமணக்கும் தே, மணமணக்கும். ஓஹோ இது நல்லா இருக்கே, வாய்க்கு ருசியா வக்கவே கேக்குதோ? ஓ இஷ்டத்துக்கு நீ நினைச்சதெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுறதுக்கு இது ஒண்ணும் உங்க அம்மா வீடு இல்ல என்ன, சரியா? ஆமா அப்படியே வாங்கி சமைச்சிட்டாலும் கிளிக்குன்னு கிழிஞ்சு போகும். அண்ணி எங்க அம்மாவை பத்தி நீங்க எது பேசுறதுனால எங்க அம்மா முகத்துக்கு நேர பேசுங்க, இந்த மாதிரி முணுக்காதீங்க. ஓகே நாத்து, நீ சொல்லிட்டல, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். இந்த பாருங்க தே, ஏன் இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்கு இது எங்க அம்மா வீடு இல்லன்னு சொன்னீங்களா, அதே தான் உங்களுக்கு சொல்றேன். உங்க இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்கு இது ஒண்ணு உங்க அம்மா வீடு இல்ல. எப்படி நாத்து, நான் சொல்றது சரிதானே? அண்ணி நீங்க சொன்னதும் சரிதான், எங்க அம்மா சொல்றது சரிதான். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? நீ வேறையா சொல்லு, உனக்கு ஒரு பதில சொல்லிடுறேன். உங்க இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடுறது இது உங்க அம்மா வீடு கிடையாது. அதே போல எங்க அம்மா சமைச்சு சாப்பிடுறதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இது அவங்க அம்மா வீடும் கிடையாது. அதனால என்ன பண்றீங்கன்னா, ஏன் இஷ்டம் போல இன்னைக்கு என்னென்ன சொல்றேனோ அதை சமைச்சிருங்க. என்ன சொல்ற நாத்து? ஏன்னா ஏன் இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடலாம், ஏன்னா இது எங்க அம்மா வீடு பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, அம்மா வீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? அடியே மவளே நல்ல பாடுறடி. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? தொட்டப்ப கட்ட. என்ன நீ சொல்றீங்க? என்ன பார்த்து தொடப்ப கட்ட என்ன சொல்றீங்க? ஐயா அப்படி இல்ல நாத்து, தொடப்ப கட்டை எங்கேயோ வச்சுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். கிச்சன்ல 1008 வேலை இருக்கு, என்ன மர்மவளை செஞ்சிட்டு இருக்க? அத்தை உங்களுக்கு கிச்சன்ல 1008 வேலை, எனக்கு பாத்ரூம்ல ஒரே ஒரு வேலை தான் இருந்துச்சு, அதை முடிக்க போயிருந்தேன். சரி சரி முடிச்சியா முடிக்கலையா? காசு கடனை கழிக்கமோ இல்லையோ அத்தை, இந்த காலை கடனை கழிச்சே ஆகணும், இல்ல வயிறு கடமுட பண்ணிரும். இந்த போறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, இந்த போறப்பு தான் நல்ல ஓசியில சாப்பிட கிடைச்சது. அது சரி கரெக்டா தான் பாடுற. நீ ஓசியில உட்காந்து தின்னுகிட்டு இருக்க நாத்து. வீட்டுல எம்பூட்டி இடம் இருக்கு, ஹால்ல சோபா இருக்கு, பெட்ரூம்ல பெட் இருக்கு, ஏன் கிச்சன்ல ஒரு சேர் எடுத்து வந்து போட்டு உட்கார வேண்டியதானே? இப்படி ஏன் சிங்கு பக்கத்துல ஏறி குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல நீ, சின்ன வயசுல எங்க அம்மா வேலை செய்யும் போது இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர்ல என்ன தூக்கி வச்சிருப்பாங்க, அதே ஞாபகத்துக்கு எப்பவுமே வந்தா இந்த மாதிரி ஏறி உட்கார்ந்துப்பேன். கல்யாணம் ஆகி உனக்கே குழந்தை பிறக்க போகுது, உன்னைய குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா தூக்கி வச்ச இடத்துல இன்னி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க, உனையெல்லாம் திருத்தவே முடியாது. திருத்துறதுக்கு நாங்க என்ன பரிச்சை பேப்பரா? காமெடியாக்கும். இப்ப சிரிப்பு வரல, நாளை கழிச்சு வந்து சிரிக்கிறேன். ஆமாத்தே நான் வெட்டியா பேசிட்டு இருக்கேன், உங்க மகா அங்க மேல ஏறி உட்கார்ந்து வெட்டி முறிஞ்சிட்டு இருக்காளாக்கும். சும்மா கூட கூட பேசுறத விட்டு இந்த தேங்காய் உடைக்க கம்பியை இங்கேயே வச்சுட்டேன் பாத்துக்க, அதை காணோம். வெளியில போய் நல்ல கல்லா பார்த்து இந்த தேங்காய் உடைச்சு எடுத்துட்டு வா. என்ன ஓகே தே, நல்ல கல்ல பார்த்து உடைச்சிட்டா போச்சு. இந்த தேங்காயத்தை உடைக்கணும், உங்க மண்டையத்தான் உடைக்க முடியல, இந்த தேங்காயத்தை உடைச்சு கொண்டு ஆரம்பித்தே. வாடி ராணி இருக்குடி, இன்னைக்கு உனக்கு வேட்டை. என்னாச்சு? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அம்மா யாரோ உன்னை கூப்பிடலமா, உன்னை சரியா மிரட்டுறாங்க. ஆமாண்டி என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு என்னப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அண்ணியா தான் இருக்குன்னு தோணுதுமா. என்னாச்சு? இதோ வரேன். வாடி வெளியில முதல்ல. போச்சு 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 போ. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, எங்க அத்தை தான். அடியே ராணி கூப்பிட்டு எம்பிட்டு நேரண்டியாச்சு, வெளிய வாடி. என்னாச்சு?
என்னாச்சு முட்டமுனியக்கா, ஏன் இம்புட்டு கோவமா இருக்கீங்க? பின்ன உன் மருமக செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம வேற என்ன பண்றதா? என் மருமகளே அப்படி என்ன செஞ்சு தொலைச்ச? அது வந்தத்தே நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். நான் என்ன சொன்னேன் மருமகளே? அவங்க வீட்டுக்கு உன்னை போ சொன்னேன். இல்லத்தே நீங்க கல்லு பத்தி தேங்காய் உடைக்க சொன்னீல்ல. ஆமா, இரு மிச்ச கதையை நான் சொல்றேன். உன் மருமவ நீ கல்லுல தேங்காய் உடைக்க சொன்னதுக்கு என் நெஞ்சில வந்து உடைச்சிட்டாட்டி, நெஞ்சில வந்து உடைச்சிட்டா. ஏன் மருமகளே இப்படி செஞ்ச? ஏத்தே அன்னைக்கு கூட நீங்க பேசும்போது இந்த மொட்டை முனியம் அக்கா சரியான கல்லஞ்சக்காரின்னு சொன்னீங்கல்ல, அதான் அவங்க நெஞ்சில கொண்டே உடைச்சேன். ஓகோ, என்ன பத்தி நீ கல்லஞ்சக்காரின்னு வேற சொல்லி வச்சிருக்கியா உன் மருமகிட்ட? ஐயோ, இந்த மருமகி பாருட்டி, நான் வீட்டுக்குள்ள பேசினதெல்லாம் வெளிய வந்து போட்டு கொடுத்துட்டாலே இந்த முனியமக்கட்ட நீ என்ன பாடுபடுத்த போறாளோ? வாடி வா, இப்போ உன்னை விட்டுட்டேன். கடத்தற பக்கம் வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு கல்லஞ்சக்காரி மாதிரியே தெரியுது. மருமகளே கை செஞ்சு வீட்டுக்குள்ள வா, உன்னை தேங்காய் உடைக்க போச்ச நம்பர் என்னைய சொல்லணும். ஏத்தே அவிய நெஞ்சி சரியான கல்லுனா இவ்வளவு நேரம் உடைஞ்சிருக்கணும். அது சரியில்லாத கல்லா இருக்கு. வேணா எங்க உடைக்கன்னு சொல்லுங்க, அங்க போய் உடைச்சிட்டு வந்துடுறேன். என் மண்டையில ஓட 1 2. ஐயோ அண்ணே, நீ வேண்டாம். எங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, எங்க அம்மா மண்டை இருக்கட்டு உடைச்சு விடாது. ஐயோ மருமகளே, உன்னைய வச்சுக்கிட்டு சீக்கிரம் உள்ள வாடி, தேங்காய் உடைக்கிறேன்ட்டு என் மண்டையை உடைச்சு விடுவா போல வா. ச்சே அத்தை எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இல்லாட்டி இந்த தேங்காவையும் உடைச்சிருக்கலாம், அத்தை மண்டையை உடைச்சிருக்கலாம். 2 கல்லும் மிஸ் ஆகி போச்சே. ஓடி ஓடி பெருக்கணும், குப்பையெல்லாம் ஒதுக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், வீட்டை சுத்தம் செய்யணும், ஓடி ஓடி உழைக்கணும். மருமகளே, எம்மா மருமகளே, நீங்க கொஞ்சம் வாமா. என்னத்தே சொல்லுங்க தே. நானும் காலையில இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேம்மா. ஒரு இடத்துல உட்காராம ஒய்யாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். வா, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் பாரு. சரி தே, எனக்கும் இந்த நாடகம் ரொம்ப பிடிக்கும். உட்காந்து பாக்கட்டுமா தே? வா வா, என் பக்கத்துல உட்காரு. அடியே நெட்டவள்ளி, என்னட்டி இங்க உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்க? புருஷனுக்கு பசிக்குமில்ல ஒரு தோசையை சுட்டு கொடுக்கறது. டேய், என்னடா இது? அவளே இப்பதான் டிவி பாக்குறா. அது உனக்கு பொறுக்கலையா? இல்லங்க இதோ வரேன், உங்களுக்கு தோசை சுட்டு தரவா? இல்ல அம்மாவும் நீயும் சேர்ந்து டிவி பாருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சே சாப்பிட்டுக்கிறேன். இருடா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சீரியல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து தோசை ஊத்தி தருவா. என்னங்க 1/2 மணி நேரத்துல இந்த சீரியல் முடிஞ்சிடும், அப்புறம் வந்து உங்களுக்கு தோசை ஊத்துறேன். ச்சே, எங்க அம்மாவும் பொண்டாட்டி ஒன்னா உட்காந்து டிவி பாக்குறத பார்த்தாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும் போல. வயிறே பசிக்காது. 1/2 மணி நேரம் என்ன, 1 மணி நேரம் இவங்க ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நான் சொர்க்கத்துக்கே போயிருவேனே. சண்டை இல்லாம இவங்க இருக்கணும்னா நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்குன்னு தெரியலையே. இந்த மருமக என்ன மாமியார கொஞ்சம் கூட மதிக்காம எய்த்து பேசுறா. இவ்வளவு நாள் மாமியார் சொன்னதானே கேட்டுக்கிட்டு இந்த மருமக நடந்துகிட்டு இருந்தா, இனிமேலாவது சாது மிரட்ட காடு கொள்ளாதுன்னு மாமியாருக்கு காட்ட வேண்டாமா? அப்போ அந்த மருமக அந்த மாமியார் எய்த்து பேச சரின்னு சொல்ல வர? பின்ன என்னத்த, அந்த மாமியார் ரொம்ப ஓவரா பண்ணுதல்ல, அப்ப மருமகம் பதிலுக்கு பண்ணாண்டாமா? ஓஹோ, அப்போ அந்த மாமியார் காரியே மருமக அடிச்சது சரின்னு சொல்ற, அப்படிதானே? அப்ப நாளைக்கு உனக்கு எனக்கு சண்டை வந்தா நீ என்னையும் கை நீட்டி அடிப்ப. அத்தே இங்க பாத்தியலத்தே, எனக்கும் 2 கை இருக்கு. அப்போ சண்டை வரும்போது நீங்க என்ன அடிச்சா பதிலுக்கு நான் உங்களை அடிக்க மாட்டேனா? ஓஹோ, அப்ப சண்டை வந்தா நீ என்ன அடிப்ப, அப்படிதானே? அப்ப மாமியார் அடிச்சி சரின்னு சொல்றியா? ஆமாத்தே, நீங்க என்ன அடிச்சா கண்டிப்பா நான் உங்களை அடிப்பேன். ஓ, இப்ப நான் உன்னை அடிக்கிறேன், நீ என்ன அடிக்க முடியாதுன்னு பாருடி. பாரு பாரு. என்னத்தை என்ன அடிக்கிறீங்க? இப்ப பாருங்க நான் உங்களை என்ன பண்றேன். நீங்க என்ன கைட்டு தானே அடிச்சியே, நான் இப்ப உங்களை விளக்க மாதிரி அடிக்கிறேன் பாருங்க. ஐயோ, எனக்கு தோசை சுட்டு தராம இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. என்ன நீ எங்க அம்மாவையும் விளக்கமாத்த வச்சு அடிக்கிறீங்க? உங்களுக்கு அம்புட்டு தைரியமா? நீ வந்தனா உன்னையும் சேர்த்து அடிப்பேன் டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அவிய பேரை இப்ப நம்ம பார்க்கலாம். மகிழ், விண்ணரசி, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, பவி, ஸ்ரீஜா, செல்வம், தமிழ் செல்வம், கனிஷ்கா, கண்ணன், மோனிஷாவா. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.